இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நீர் பிரம்மி. அதோட பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து ஒரு வல்லாரக்கீரை ஃபேமிலியே சேர்ந்தது. அதாவது வல்லாரக்கீரை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன தன்மை இருக்கும், ஞாபக சக்தியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதோட பூ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஆனால் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்காது. ஒயிட்லேயே கொஞ்சம் நீளம் போட்டால் எப்படி கலராக இருக்குமோ அது மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து எவ்வளோ உதவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஆயில், ஹெர்பல் ஆயில் நம்ம மேக் பண்ணும்போது இது நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வழுக்கத்தலையில் கூட வந்து முடி வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த நீர் பிரம்மி. இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து யூஸ்வலாக ஆற்றங்கரையோரம் இல்லைன்னா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். அங்கே எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து கூட இது மாதிரி வீட்டில் வளர்க்கலாம். இதுக்கு வந்து மாடி தோட்டத்தில் வந்து பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஊற்றினாலே போதும். இதை வந்து எண்ணெய் காய்ச்சும் போதும் இதை வந்து நம்ம அதில் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி தலையில் தேய்க்கலாம். முடி வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் நம்ம ஹேர் பேக் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அந்த ஹேர் பேக்கில் கூட நம்ம இதை வந்து கலந்துக்கலாம். இல்லை ஷேக்காக அரைக்கும் போது கூட நம்ம இதை காய வச்சு அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். முடியை வந்து நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா இந்த நீர் பிரம்மி. இது பார்த்துக்கங்க. இது பருப்பு கீரை மாதிரி இலையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்.